எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆஃபீஸ் போக போகிறீங்க. ஸோ லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஜாப் நீங்கள் போக போகிறீங்கன்னா என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் அப்படின்றது முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டு ஜாப் அப்படி நம்ம போகும்போது நிறைய கனவுகள் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். காலேஜ் நம்ம பிளேஸாக ஒரு கம்பெனிக்கு போக போகிறோன்னா நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ நான் என் லைஃப்பில் பார்த்த நிறைய மாற்றங்கள்லாம் என்ன, அதில் ஒரு முக்கியமான ஒரு 4 மாற்றங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டீன் மாற்றங்கள். அதாவது நம்ம இது வரைக்கும் இப்போ நீங்கள் காலேஜ் எடுத்துக்கோங்களேன். இப்போ காலேஜ்னால் இப்போ உங்களுக்கு காலேஜ் ரொம்ப தூரமாக இருந்தால் அப்படி இருக்கும். இப்போ காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு நமக்கு பஸ்ஸு ஒரு 7 மணிக்கு இருக்கும் வச்சுக்கோங்க. 7 மணிக்கு நம்ம என்னென்னா 8 மணிக்கு காலேஜ் போயிட்டோம்னா நமக்கு 8லேருந்து நமக்கு அப்படியே ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் 3:00 முடிஞ்சுன்னா அப்புறம் நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு 4 வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ ஜாபு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனி ரொம்ப தூரமாக இருந்தால் நீங்கள் 6 மணிக்கே பஸ் ஏற மாதிரி நிலமா இருக்கலாம். இல்லை எனக்கு கம்பெனி பக்கத்துலேயே இருந்தால் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு போகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி முடிக்கிற டைம் மாறும். இப்போ 4 மணி வரைக்கும் ஆஃபீஸ் சொல்ல முடியாது, 4 மணி 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் சொல்ல முடியாது. ஆஃபீஸ் நேரம் 7 மணி வரைக்கும் போகலாம், 7:30 வரைக்கும் போகும். சில ஆஃபீஸ் 8 வரைக்குமே போகும். பேஸ்ட் அப்போ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம் பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டீனே மொத்தமாக மாறிடும். நீங்கள் இது வரைக்கும் காலேஜில் மார்னிங் லேட்டாக இருந்துக்கலாம். சில டைம் உங்களுக்கு நிறைய லீவ் போடுற ஆளாக இருந்தாலுமே நீங்கள் இந்த ஆஃபீஸ் வரும்போது நீங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு மாறிடும். மைண்ட் செட்டே மாறி போயிடும். நமக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும். ஸோ இதுதான் முதல் மாற்றம். அது ரொட்டீனே நம்ம லைஃப் ரொட்டீனே மாறிடும். நம்ம படிக்கிறது அப்படின்றத தாண்டி ஒர்க் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிடுவீங்க. 2வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பீங்க காலேஜ் படிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக மாறுறீங்க. அதாவது ஸ்டூடெண்ட் டு எம்ப்ளாயராக நீங்கள் மாறுறீங்க. ஸோ அது ஒரு புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வரும். இப்போ எப்படின்னா இப்போ நமக்கு சேலரிலாம் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டை பார்த்துக்கணும், நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுறது, சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து நம்மளே பண்ணுற மாதிரி நிலைமைகள் வரும். எல்லாருக்குமே அது வரும். நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. வீட்டில் எல்லாருமே நம்ம அப்பா பார்த்துப்பாங்க, பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, அப்படி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த எம்ப்ளாயருக்குள்ளே வரும்போது நீங்கள் அந்த ஒர்க் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சேலரின்னு வரும்போது உங்களுக்கு புது புது ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அட் த சேம் டைம் நீங்கள் இப்போ மேரேஜுக்கான அந்த அடுத்த கட்ட லெவலுக்கும் நீங்கள் போவீங்க. ஸோ 2வது மாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புது ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய வரும் லைஃப்பில், உங்களுக்கு ஜாபுக்குள்ளே நீங்கள் இறங்கின உடனே. 3வது பார்த்தீங்கன்னா சேலரி லைஃப் ஸ்டைல். அதாவது இப்போ எப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்போம். நமக்கு பைசான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கேட்குற அமௌண்ட் கொடுப்பாங்க. பட் நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி ஹைக் நிறைய கிடைக்கும், நிறைய சேலரி வரும். ஆனால் இதில் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணிடுவோம். நிறைய சேலரி வந்தோடனே நம்ம நிறைய கன்ஃபியூஷன் மைண்டுக்குள்ளே உள்ளே வந்துடும். நம்ம அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நிறைய மைண்டுக்குள்ளே வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு நிறைய பணம் இருக்குது, நமக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமிரா தெரியக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சேலரி நிறைய வந்தோடனே பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி மேலே இங்கெல்லாம் பேசுவாங்க. ஸோ அந்த மேலே நீங்கள் இருக்காதீங்க. ஸோ எவ்வளோ சேலரி வாங்கினாலுமே யூ ட்ரீட் பீப்புள்ஸ், உங்களுக்கு கீழே உள்ளவங்க நல்லா மதிங்க, அதான் ரொம்ப முக்கியம் தான். ஸோ அதான் சேலரி லைஃப்ஸில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நிறைய சேலரியோ இல்லை உங்களுக்கு என்ன சேலரி வருதோ அந்த சேலரிக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருங்க ஃபஸ்ட்டு. அட் த சேம் டைம் ஹெல்ப் அதர்ஸ், அடுத்தவங்களும் நீங்கள் உதவி பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஒரு சேலரி லைஃப் ஸ்டைல் பற்றி தான். ஸோ 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் அவாய்ட் கன்ஃபியூஷன். அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் லவ்க்குள்ளெல்லாம் இன்வால்வ் ஆகிறீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும் அப்படின்னா ஓகே. பட் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் வேறு ஏதாவது சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருன்னா உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி லவ் கன்ஃபியூஷனில் போய் மாட்டுக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 year போய் ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க்னா என்ன தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயங்களை ஈடுபடலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ உள்ளே போகிறோம், அது என்ன நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க காலேஜ் முடிச்சு உள்ள பிளேஸ்மெண்ட் ஆனால் ஃபஸ்ட்டு வேலைக்கு போன உடனே வேலையை கற்றுக்கோங்க. 1 year ஆகும் சாலிடாக நீங்கள் வேலை கற்றுக்கிறதுக்கு. ஸோ பேஸாக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வேலையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த 1 year ஃபோக்கஸாக இருந்தாலே போதும், உங்கள் லைஃப் நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ இதுதான் ஃபைனல் பாயிண்ட். ஸோ
ஸோ இதுதான் நான் என் லைஃப்பில் பார்த்த 4 விஷயங்கள். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தாது. பட் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் உங்கள் புது ஜாப்பில் வந்து நீங்கள் ரொம்ப ஷைன் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு இப்போ புதுசாக இப்போ நீங்கள் போகிறீங்க, ஒரு வேலைக்கு நான் போகிறேன், எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் உண்டு. இது எனக்கு பர்சனலாக நடந்தது. ஸோ ஈச் ஒன்னாக்கு டிஃபர் ஆகும். பட் நான் அது வந்து என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். ஸோ அதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.